இப்போ சொல்கிற விஷயம் உங்களுக்கு கடுப்பாகவும் காண்டாகவும் இருக்கும் என் மேலே. இருந்தாலும் அதுதான் உண்மை. இன்றைக்கி ராகு தசை ராகு புத்தி நடக்கிறவங்க, இல்லை கேது தசை கேது புத்தி நடக்கிறவங்க ரொம்ப படாத பாடுபடுறாங்க. ஏன் என்னன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் வெளியே சொல்கிறாங்க, சில பேர் வெளியே சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க. சரி, இது எதனால் ஒரு வந்துச்சு? ராகு தந்தை வழி வந்தால் சொந்த பந்தம், சொந்த பந்தம் அது கிடையாது, தந்தை வழி வந்தால் மூதாதையர்கள். யார் யார் அவங்கவுங்க அப்பனுக்கு சோறு போடாமல் நடுத்தரில் விடுறாங்களோ, யார் யார் அவங்க அப்பனை கேவலமாக திட்டுறாங்களோ, அடிக்கிறது, துன்புறுத்துறது, கேவலமாக பேசி மன உளைச்சலை கொடுக்கறது, அநாத ஆசிரமத்தில் கொடுமை விடுறது, இந்த மாதிரி கொடுமையெல்லாம் அப்பமார்களுக்கோ இல்லை தாத்தமார்களுக்கோ பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ராகு செய்ய வேண்டியதை வலுவாக வச்சு செய்வார். இவங்களுக்கு செய்கிறாங்களோ செய்யலையோ, ஆனால் இவங்களுடைய தலைமுறை, இவங்களுடைய வாரிசு, இவங்களுடைய அடுத்த வாரிசு குழந்தைங்களுக்கு, பேர பிள்ளைங்களுக்கு, தலைமுறைக்கு அதனுடைய தாக்கம் வேறு லெவலில் வச்சு பயங்கரமாக செய்வார். அதே மாதிரி தான் கேது தசையும் கேது புத்தியும். யார் யார் அவங்கவுங்க அம்மாவை நடுத்தரில் விடுறது, கேவலமாக பேசுகிறது, அசிங்கமாக பேசுகிறது, மன உளைச்சலை உண்டாகிற மாதிரி பேசுகிறது, அடிக்கிறது, துன்புறுத்துறது, கேவலப்படுத்துறது, ரொம்ப கொடுமைப்படுத்துறது, அநாத ஆசிரமத்தில் கொண்டு விடுறது, உங்கள் உயிரோடு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவிக்க விடுறது, இந்த மாதிரி செய்யும் போது அவங்களுக்கு இந்த கேது திசையில் கேது புத்தியில் அவங்களுக்கும் இதே நிலைமை தான். ராகு திசைக்கு சொன்ன மாதிரி தான் கேது திசையும் வச்சு வலுவாக வேறு லெவலில் வச்சு செஞ்சு விட்டுரும். இவங்களுக்கு செய்யலனாலும் இவங்களுடைய பிள்ளைங்களுக்கு, இவங்களுடைய பேர பிள்ளைங்களுக்கு, அடுத்தடுத்த தலைமுறையில் பயங்கரமாக வச்சு செஞ்சு விடும். சரி, இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு எதனா வழி இருக்குது? கண்டிப்பாக வழி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் யார் யார் அப்பா அம்மா ரொம்ப கொடுமைப்படுத்தினோம் செஞ்சோம், இல்லைனாக்கில் குடும்பப்படத்தில் இதுவரை ஒன்றும் கிடையாது. அவங்க அப்பாவாக இருந்தால், தாத்தாவாக இருந்தாலும் அவங்கள சந்தோஷமாக வச்சுக்காங்க. உங்களால் முடிஞ்சது கஞ்சியோ கூழோ கொடுத்து சந்தோஷமாக வச்சுக்காங்க. அவங்க உயிரோடு இருக்கிற காலகட்டத்தில் உயிரோடு இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு வாங்கியிருக்காங்க. நீங்கள் வாங்குகிற மன்னிப்பு உங்களுக்கும் உங்களுடைய தலைமுறைக்கும், உங்களுடைய பிள்ளைங்க, உங்களுடைய பேர பிள்ளைங்க, உங்களுடைய வம்சாவளிகள் வரையும் உங்களை ஆசீர்வதிக்குவாங்க. நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும். இப்போவே தப்பிச்சுக்கிறதுக்கான வழி அதே சேம் தான். அம்மாவை கொடுமைப்படுத்துகிறாங்களோ செஞ்சாலும், அம்மா வழியில் வந்த தாத்தா பாட்டியை குடும்பத்தில் செஞ்சாலும் இதே சேம் தான். உயிரோடு இருந்தாங்கனாக்கில் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுருங்க. அதை விட்டுட்டு அந்த ஜோசிக்காரர் சொன்னாங்க, இந்த ஜோசிக்காரர் சொன்னாங்க, அந்த பரிகாரம் பண்ண, இந்த பரிகாரம் பண்ண, அந்த கடவுளை பார்த்த, இந்த கடவுளை, எந்த கடவுளும் நீ பண்ண பாவத்துக்கு தீர்வு கொடுக்கறத யோசிப்பாங்க. நீ ராகு ஸ்தலம் போனாலும் சரி, கேது ஸ்தலம் போனாலும் சரி, டெய்லியும் போய்கிட்டே இருந்தாலும் சரி, அவங்கள புண்ணிய அளவாக தான் கிடைக்கும். நீ அவங்க உயிரோடு இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட விழுந்து மன்னிப்பு கேட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு இறந்தவங்க கோயில் குளத்துக்கு போயிட்டு வாங்க, செஞ்சு தப்பில்லை. அவங்க மனசு நிம்மதியாகிற மாதிரி நடந்துக்காங்க. நீங்கள் செஞ்ச பாவத்துக்கு, செய்கின்ற பாவத்துக்கு இப்போவே இந்த நேரத்திலே உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். பலன் நிச்சயம் 100 மடங்குல கோடி மடங்கு.